ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது. வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜ் சார் பையன், பாண்டியராஜ் சார் பையன், இந்த டேக்லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டைமில் என்னடா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சாம்னு சொன்னோன்னே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல், விசில் சத்தம், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு. இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்க நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் சொன்னது அவர் தான். அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வென்ட் டு தி ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சோனு, தேங்க்யூ, தேங்க்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ? இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசித்தாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார், நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன், இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணியிருந்தார் நான் போட்டதை. நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப அபூர்வன்ட்டு. சார் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார், நீங்கள் உங்களோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன், அவரை பற்றி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பியூர் அட் ஹார்ட். ரஞ்சித் சார் சொன்னார், டே அவன் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவான்டா, எப்படி அவங்களாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டரே எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன், உண்மையிலே சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்தில் இருந்தோமோ இல்லையோ நாங்கள் பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இது என்னாலும் கொண்டாடுறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு வாட்டியும் ஒரு சீன் நடித்து படத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்னை நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது, அவனை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பற்றி யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்கன்னு தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. கீர்த்தி பற்றி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் நிறைய கிடைச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடைச்சிச்சு. ஸோ மக்களே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்னதான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல படமாக தான் இருக்கும்ன்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ்.